இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் மகர சிறைச்சாலைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் நிலவி கொண்டிருக்கு. நம்ம சொல்லப்போனால் மகர சிறைச்சாலை பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. அங்கே இருக்கிற ஜெயிலரோட ஆஃபீஸும் இன்னும் ஒரு சில ஆஃபீஸும் வந்து கொளுத்தப்பட்டிருக்கு. கைதிகள் தீ வச்சு கொளுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ முதல் கட்ட தகவல்கள் வந்து ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து உறவினர்கள் வழக்கம் போல கைதிகளை பார்க்கறதுக்குன்னு சொல்லி போயிருக்கிறாங்களாம். அந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு தரப்பு கைதிகள் வந்து வெளியில் கற்களை வீசி எறிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ரெண்டு தரப்புக்கு இடையில் ஒரு மோதல் சம்பவம் பதிவாகியிருக்கு. திரும்ப அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்த நேரத்தில் ஒரு குழப்பமான சூழல் வந்து பதிவாகியிருக்கு. எஸ்டிஎஃப், ராணுவம், போலீஸ் சொல்லி கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சிறைக்கு வெளியில் அதிகமான அந்த கைதிகளினுடைய உறவினர்கள் நிறைய பேர் வந்து இப்போ கூடியிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பதற்றமான சூழல் நிலவி கொண்டிருக்கு. புகமூட்டம் அந்த இடம் காட்சி அளிச்சு கொண்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு மகர சிறைச்சாலை. இந்த சம்பவம் சம்பந்தமாக நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரட்ட கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு சில கைதிகள் கூரைக்கு மேலே ஏறி இருக்கிறாங்கன்றதை பற்றின தகவல் மட்டும்தான் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது. சிறை ஆணையாளரும் சில அதிகாரிகளும் சேர்ந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கு, எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது என்ற மாதிரி நீதியமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் சொல்லியிருக்கிறார், கைதிகள் வந்து 15 அடி உயரமான தற்காலிகமான ஒரு தடுப்பு இருந்ததாம். அந்த தடுப்பை உடைச்சி கொண்டு அங்கிருந்து வெளியேறதுக்கு சில கைதிகள் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி என்ற சம்பவம் பதிவாகி இருக்கு. நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லி இப்போ போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தில் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் ஒரு கைதி உயிரிழந்திருக்கிறார்ன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மரணம் எப்படி பதிவானது என்றது இது வரைக்கும் தெரியாது. இதை தவிர 5-6 பேர் காயமடைஞ்சிருக்கலாம் சொல்லி சொல்லப்படுது. அங்கே இருக்கிற வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. துப்பாக்கிச்சூட்டு சத்தங்களும் அந்த இடத்துல கேட்டிருக்கிறது வீடியோ ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு. சிறைக்குள்ள துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்குது. இது யாரால நடத்தப்பட்டிருக்கிற துப்பாக்கிச்சூடு என்றதும் இது வரைக்கும் தெரியாது. இப்போ இந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த இடத்துக்குள்ள வந்து தொடர்ச்சியாக நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவத்துக்கு பின்னால் நிறைய காரணங்கள் சொல்லப்படலாம். கைதிகள் ரெண்டு தரப்புக்கு இடையில் நடந்திருக்கிற ஒரு மோதலாக இருக்கலாம், இல்லாட்டி அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையில் நடந்த வாய் தருக்கம், அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வன்முறையாக மாறி இருக்கு என்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணம் வந்து விசாரணைகளுக்கு பிறகு சொல்லப்படலாம். நீர்கொழும்பு சிறைக்குள்ளேயும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவானது. அதை பற்றின விசாரணை வந்து 2-3 நாட்களுக்கு முதல்ல நீர்கொழும்பு பிரதம நீதவான் சீலனி பெரேரா முன்னிலையிலே விசாரணைகள் நடந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய பிரதான ஜெயிலர் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 2 மணித்தியால வாக்குமூலம் கொடுத்திருந்தார். அதில் சில சென்சிட்டிவான தகவல்கள் இருக்கு. தேசிய பாதுகாப்போட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால அவருடைய வாக்குமூலம் ஊடகங்களில் வெளியாக கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. சாதாரணமாக சொல்லப்பட்ட மாதிரி 2 தரப்பு கைதிகளுக்கு இடையில நடந்த ஒரு மோதல், போதைப்பொருள் கடத்தல் உள்ளேயும் நடந்து கொண்டிருக்கு. போதைப்பொருள் கொண்டு வரப்படுது. அது சம்பந்தமான தகவல்களை சில கைதிகள் அதிகாரிகளுக்கு சொன்னதுக்கு பிறகு இந்த மோதல் பதிவானது என்ற மாதிரி தான் முதல்ல சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் வெளிவந்திருக்கிற இந்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவான தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் அவரால் சொல்லப்பட்டிருக்கின்றதை பொறுத்த வரைக்கும் இது சாதாரணமாக நடந்திருக்கிற வன்முறை சம்பவம், இல்லாட்டி 2 குழுக்கள் மட்டும் சம்பந்தப்பட்டது என்றதையும் தாண்டி இதுக்கு பின்னால என்ன இருக்கு என்ற ஒரு கேள்வி வந்து ஒரு சந்தேகமா இதோட சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கு. இப்போ மகர சிறைச்சாலைக்குள்ள நடந்திருக்கிற சம்பவம் சம்பந்தமா இந்த நடக்கும் இப்போ கட்டுப்படுத்தப்படுமா, இல்லாட்டி நீர்கொழும்புல நடந்த மாதிரி அடுத்தடுத்து நாட்களுக்கும் இது விரிவடைஞ்சு போகுமான்ற சில கேள்விகளும் இருக்கு. அங்க கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் நீர்கொழும்பில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு சிறை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு தரப்பை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் ஒரு பயம் இருக்கு. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் சாதாரணமான மனிதர்கள். அப்போ இது வந்து எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு சம்பவம் ரத்மலானையில் இன்றைக்கி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கு. வழக்கம் போல மோட்டார் பைக்கில் வந்து அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள், ஒருத்தர் வந்து துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார். ஒரு முச்சக்கர வண்டியில் இருந்த இன்னொரு நபர் மேலே தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. அவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு. சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொடு அஞ்சு இல்லாட்டி ரத்மலானே அஞ்சுன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுற போதைப்பொருள் கடத்தல்காரர் சொல்லி ஊடகங்களில் சொல்லப்படுற ஒரு நபருடைய உதவியாளர் தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி சொல்லப்படுது. கொஸ்மல்லி சொல்லப்படுற இன்னொரு தரப்பு இருக்கு. அந்த தரப்பால் நடத்தப்பட்டிருக்கிற துப்பாக்கிச்சூடா இருக்கலாம் சொல்லி ஒரு சில தகவல்கள் இருக்கிறதா இப்ப ஊடக செய்திகள் குறிப்பிடுது. இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இன்னைக்கு பதிவாகி இருக்கு.
நேற்றைய நாளில் ஒரு வரலாற்று தீர்ப்பு வந்து கொழும்பு மூவர் அடங்கிய விசேட நிரந்தர நீதிமன்றத்தால் மேல் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது. ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கும் பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் நேற்று தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டது, அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்களை பற்றி நாங்கள் பார்த்துருந்தாங்க. ஆனால் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஹேமசிறி பெர்னாண்டோட்டையும் பூஜித் ஜெயசுந்தரட்டையும் நீதிபதி வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த தீர்ப்பை வந்து தண்டனையை குறைக்கிறதுக்கான ஏதாவது காரணங்கள் உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் பூஜித் ஜெயசுந்தரவும் ஹேமசிறி பெர்னாண்டோவும் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஹேமசிறி பெர்னாண்டோ வந்து மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிரான சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். மைத்ரிபால சிறிசேனவோட நெருக்கமாக செயல்பட்டு வந்ததாக சொல்லப்பட்ட அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர், அந்த காலகட்டத்தில் பணிப்பாளராக இருந்த நிலந்த ஜெயவர்தன சம்பந்தமாகவும் சில குற்றச்சாட்டுக்களை வந்து ஹேமசிறி பெர்னாண்டோ சொல்லியிருக்கிறது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு பிறகு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, நீங்கள் தண்டனை கொடுத்துருக்கிறீங்க, நான் வந்து வயதான ஒரு நபர் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறார், அந்த சர்ஜரி பண்ண காயம் கூட இன்னும் மாறாமல் இருக்கு, நீங்கள் என்ன தூக்கில் போடும் வரைக்கும் ஆகுது, தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுறது கிடையாது. ஜனாதிபதி நினைச்சா அதை நிறைவேற்ற முடியும், ஆனால் இலங்கையில் அது நிறைவேற்றப்படுறது கிடையாது. ஆனால் அந்த காலகட்டம் வரைக்குமாவது நான் உயிர் வாழ வேண்டியிருக்கு, எனக்கு தேவையான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யுங்கன்ற மாதிரி ஹேமசிறி பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மைத்ரிபால சிறிசேனவினுடைய சில தீர்மானங்கள். இன்னைக்கு மைத்ரிபால சிறிசேன வந்து எதுவுமே தெரியாத ஒரு நபர் மாதிரி நடமாடி கொண்டிருக்கிறாரு. நேற்றைய நாள்லையும் சொன்ன மாதிரி நேற்று கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் நீதிமன்றத்தினுடைய விவகாரங்கள் சம்பந்தமாக என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட நேரம் அங்கிருந்து மைத்ரிபால சிறிசேன வெளியேறி போயிருக்கிறாரு. இப்போ இதுக்கு முதல்ல ஒரு வழக்கு விசாரணையில் வந்து ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் 160 லட்சம் ரூபாய் பொதுமக்களோட பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்த நேரம் அந்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு உள்ள போய் ரணிலுக்கு பக்கத்தில் இருந்தவர் தான் மைத்ரிபால சிறிசேன. ஆனால் இன்றைக்கு தனக்கு கீழே வேலை செய்த 2 முக்கியமான உயர் பதவிகள் இருந்த அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அந்த வழக்கு விசாரணைக்கு அவர் போகல, சரி போகாம வேற காரணங்கள் இருக்க முடியும். ஆனால் அதை பற்றி கேள்வி கேட்ட நேரம் அதுக்கு கூட பதில் சொல்லாம அந்த இடத்துல இருந்து வெளியேறி போயிருக்கிறார் மைத்ரிபால சிறிசேன. ஆனால் மைத்ரிபால சிறிசேன இந்த மாதிரி வெளியேறி போனதுக்கான காரணம் என்று சொன்னா தன் மேல இந்த விதமான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வரக்கூடாது என்ற மாதிரியான ஒரு மனநிலை தான். என்று சொன்னா ஹேமசிறி பெர்னாண்டோ வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்றாரு, தான் வந்து அமைச்சினுடைய செயலாளர், இப்ப பாதுகாப்பு செயலாளர் சொல்லி எல்லாரும் சொன்னதுக்கு பாதுகாப்பு செயலாளர் சொல்லி ஒரு பதவியே கிடையாது, பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக நான் இருந்தேன். எனக்கு கீழே 20 நிறுவனங்கள் வரைக்கும் இருந்தது. மற்ற அமைச்சுகளுக்கு எப்படி செயலாளர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி பாதுகாப்பு அமைச்சுக்கான செயலாளர் என்ற பொறுப்பு வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப 20 நிறுவனங்கள் இருக்கு, அதிகமான வேலைப்பளு இருக்கிற ஒரு பதவி. மைத்ரிபால சிறிசேனட்ட வந்து புலனாய்வு தகவல்கள் சம்பந்தமா நான் எப்படி செயற்படணும் சொல்லி ஹேமசிறி பெர்னாண்டோ வந்து கேட்டாராம். அப்ப மைத்ரிபால சிறிசேன தனக்கு சொன்னாராம், நிலந்த ஜெயவர்தன, நிலந்தவும் மைத்ரியும் வந்து நெருக்கமான நபர்களாம். நிலந்த ஜெயவர்தன எனக்கு வந்து எப்படியுமே புலனாய்வு தகவல்களை சொல்லுவார், நீங்கள் நிர்வாக வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருங்கன்னு சொல்லி மைத்ரிபால சிறிசேன தனக்கு சொன்னதா ஹேமசிறி பெர்னாண்டோ நேற்றைய வழக்கு விசாரணையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கு முதல்ல பூஜித் ஜெயசுந்தரவும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தவர். நேற்றைய வழக்கு விசாரணையில் சொல்லாட்டியும் கூட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் வந்து பூஜித் ஜெயசுந்தர சொல்லியிருந்தவர், மைத்ரிபால சிறிசேன தனக்கு சொன்னாராம், இன்னும் ஒரு அதிகாரி மூலமாக சொல்லப்பட்டிருந்ததாம், பாதுகாப்பு பேரவை கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ முக்கியமான பதவியில் இருக்கிற போலீஸ் மாதிபர் பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு மைத்ரி தடை விதிக்கிறார். இன்னொரு பக்கம் ஹேமசிறி பெர்னாண்டோ பாதுகாப்பு செயலாளருக்கு சொல்றாரு, புலனாய்வு தகவல்களை வந்து நீங்க கையாள வேண்டிய அவசியம் கிடையாது, நிலந்த ஜெயவர்தன தனக்கு சொல்லுவார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான 2 உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்கிற மைத்ரிபால சிறிசேன சம்பந்தமா என்ன நடக்க போகுது என்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சட்ட நடவடிக்கைகளுக்குள்ள வந்து மைத்ரிபால சிறிசேன வராமல் இருந்ததுக்கான காரணம் அவர் ஜனாதிபதி என்ற சலுகை இருக்கிற ஒரு நபர் என்ற அடிப்படையில், ஜனாதிபதிக்கு எதிராக நேரடியான வழக்குகளை தொடுக்க முடியாது என்ற அடிப்படையில் மைத்ரிபால சிறிசேன வந்து ஒரு சந்தேக நபராக பெயரிடப்படலை. ஆனால் இன்றைக்கு அவர் அந்த பதவியில் இல்லை. திரும்பவும் இந்த வழக்கு விசாரணையில் மைத்ரிபால சிறிசேன பெயரிடப்படுவாரா, இதெல்லாம் நடக்குமா இல்லையா என்ற நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் இப்போ தூக்கு தண்டனை எதிர்நோக்கி இருக்கிற இந்த 2 பேருடைய சாட்சியத்தை பார்க்குற நேரத்தில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து இதில் இருந்திருக்கு. வெளிநாட்டுக்கு போன சந்தர்ப்பத்திலேயே, சிங்கப்பூருக்கு போன அந்த காலகட்டத்திலேயும் பதில் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி ஒரு நபரை வந்து நியமிக்க வேண்டியிருந்தது. ஆனால் மைத்ரிபால சிறிசேன அதை கூட செய்யாம தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு. அடுத்தது நிலந்த ஜெயவர்தன இன்னைக்கு வந்து இந்த சட்ட நடவடிக்கைக்குள்ள வராமல் இருந்ததுக்கு அவருக்கு தான் முதல்ல எல்லா விதமான தகவல்களும் கிடைச்சிருந்தது. இப்போ நிர்வாக ரீதியில் வந்து சொல்லலாம், தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர், அதுக்கு பிறகு வந்து பாதுகாப்பு செயலாளருக்கு தகவலை கொடுத்தா அவருடைய வேலை முடிஞ்சது என்ற மாதிரி சொல்ல முடியும்.
ஆனால் ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. இலங்கையில் வந்து தேவாலயங்கள் நட்சத்திர விடுதிகள் மேலே தாக்குதல் நடத்தப்படலாம்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சதுக்கு பிறகு அதில் வந்து புரோட்டோகாலை பின்பற்றி தான் நான் செயற்படுவேன்ற மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறார்ன்றது சட்ட ரீதியில் வந்து அவருக்கான ஒரு விடுதலையை சில நேரங்களில் கொடுக்க முடியும். ஆனால் மனச்சாட்சி இருக்கிற ஒரு நபராக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்தும் அது பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர்ன்றது சாதாரணமான ஒரு பதவி கிடையாது. அதுக்கு பிறகு அதையும் தாண்டி அவர் செயற்படாமல் இருந்திருக்கிறார்ன்றதை நாம் கேட்குற நேரத்தில் வந்து ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் ஒரு பக்கம் ஏன் அப்படி இருந்தார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து இதுக்கு பிறகாவது கிடைக்குமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.